நிறைய பேர் வந்து முடி உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கண்டிஷ்னரை வந்துட்டு வேர்க்காலில் வந்துட்டு படாமல் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் தான். நீங்கள் வந்து இயற்கையான கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூ அதோட இலை அதை ரெண்டையும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு வரும். அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு கண்டிஷ்னர் அளவுக்கு 100% வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து பாதிக்கு மேலே இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் வேர்க்கால்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். முடிக்கெல்லாம் வந்து எந்த வித பாதிப்புமே கிடையாது. அடுத்தது வந்துட்டு வெந்தயம். அந்த வெந்தயத்தையும் வந்துட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து அரைச்சிங்கன்னா அதை வந்து கையில் நீங்கள் எடுக்கும்போது வந்துட்டு அதுலேருந்து வலுவலுப்பு தன்மை வரும். அதையும் வந்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட்டு கண்டிஷ்னருக்கு ஈக்குவலாக இருக்கும். வேர்க்கால்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். முடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. முடி வந்துட்டு ரொம்பவே நல்லா வளரும். கீழ் முடி வந்துட்டு வெடிக்காமல் இருக்கும். நிறைய பேர் வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னரே வந்துட்டு தேவைப்படாது. முடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ரொம்பவே நல்லா வந்துட்டு முடி வந்து அடர்த்தியாக கருகருன்னு வளரும்.